வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். முதல்ல இதோடைய அல்காரிதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா இதை நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம். ஓகேங்களா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துட்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். கவனிங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அதை நம்ம வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் மொத்தம் நீங்கள் 5 காலமாக பிரிச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன், இதுதான் கொஷினில் கொடுத்த எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ப்ராக்கெட், open bracket a plus b close bracket star c slash d plus e slash f. ஸோ நீங்கள் ஹெட்டிங்ஸ் போட்டுங்க. எக்ஸ்பிரஷன், கரண்ட் சிம்பிள், ஆக்ஷன் டேக்கன், ஸ்டாக்கு, அவுட்புட். நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக வந்துடும். சரி, ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இனிஷியல் ஸ்டேட்னு எழுதணும். எழுதிட்டு எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கலை, அப்போது ஸ்டாக் எம்டியாக இருக்குது, அவுட்புட்டும் எதுவும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்பயுமே காமன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எடுத்து இங்கே எழுதுங்க. இங்கே இனிஷியல் ஸ்டேட்டு, இங்கே ஐஃபன் போடுங்க, எம்டி போடுங்க, இங்கே ஐஃபன் போடுங்க. சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள்லாம் இருக்குங்க, ஓப்பன் ப்ராக்கெட். அந்த ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா புஷ் பண்ணுறேன் ஸ்டாக்குக்குள்ளே. ஓகேங்களா? அப்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்து ஸ்டாக்குக்குள்ளே இங்கே புஷ் பண்ணியாச்சு. அது நீங்கள் எழுதணும். நான் இங்கே புஷ் பண்ணியிருக்கேன். எதை புஷ் பண்ணியிருக்கேன்? ஓப்பன் ப்ராக்கெட்டை. அப்போது நான் கரண்ட் சிம்பிள் என்ன எடுத்துக்கிட்டேங்க? ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? அவுட்புட்டு எதுவுமே வராது. சரி, அப்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்து இங்கே எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப். இப்போ அடுத்த சிம்பிள்லாம் இருக்குங்க. ஓப்பன் ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஏ இருக்குது. அந்த ஏ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா புஷ் பண்ணணும். சிம்பிள்ஸ் வராமல் இந்த வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு அவுட்புட்டில் ஏன்னு வரும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ அடுத்த சிம்பிளில் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் வந்தாலே நான் என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன், புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணோன்னே என்ன ஆகும்? ஸ்டாக்குக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், புஷ் பண்ணோன்னே இந்த ப்ளஸ்ஸு கூட வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ளஸ் இங்கே வந்துடுச்சு. அவுட்புட்டு அப்படியே என்ன அவுட்புட் இருக்கோ அதே தான் வந்துடும், ஏவே தான். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ கை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஓகேங்களா? இப்போ அடுத்த வேரியபிள்லாம் இருக்குது, பி இருக்குது. ஸோ நம்ம வேரியபிள் பார்த்தோன்னே புஷ் பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி எடுத்து இங்கே எழுதிக்கணும். பிரிண்ட் பின்னு எழுதிட்டு இது அப்படியே தான் கீழே வரும். இது அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஏ எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ இங்கே நம்ம வேரியபிள் பார்த்தோன்னே இந்த பிரிண்ட் பின்னா அப்போ பி கூட அங்கே பிரிண்ட் ஆகிடும் ஸ்டாக் அவுட்புட்டில். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது சிம்பிள்லாம் இருக்குது, பி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ எப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட், ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட் இங்கே எடுத்து எழுதிருங்க. எப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறோமோ அப்போது நம்ம இங்கே ஸ்டாக்கில் பார்க்கணும். இங்கே மேலே தானே இருக்குங்க, இதானே? நல்லா கவனிங்க. எப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் பார்க்குறோமோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளஸ் இருக்குங்க இல்லையா, அதாவது மேல் ஸ்டெப்பில் இருக்க அந்த ப்ளஸ்ஸை தூக்கி அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிடணும். அதாவது இந்த அவுட்புட்டு கூட ஜாயின் பண்ணிடணும். பாப் ப்ளஸ். ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பார்த்த உடனே ஸ்டாக்கில் லாஸ்ட் எலிமெண்ட்டுன்னு இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு இப்போ எம்டி ஆகிடும். என்ன ஆகிடும்? எம்டி ஆகிடும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் இப்போ திரும்ப இருக்காது. இப்போதைக்கு நார்மலாக எம்டி ஆகிடும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்டார் இருக்குது.
இப்போ அடுத்தது இங்கே வந்துட்டு நான் இப்போ ஸ்டார் இருக்குது. ஸ்டார் வந்து ஒரு சிம்பிள். அப்போது ஸ்டார் எடுத்துப்போம். சிம்பிள் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். அப்போது ஸ்டாக்குக்குள்ளே இப்போ ஸ்டார் போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அவுட்புட் அப்படிங்க வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸ்டார் போயிடுச்சு. அடுத்தது சி வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ சி எடுத்துக்கிட்டேன். ஸோ வேரியபிள் அதெல்லாம் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அப்போ பிரிண்ட்னா என்ன பண்ணோங்க, கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், அங்கே பிரிண்ட்னா இந்த ஏபி ப்ளஸ் கூட அந்த சி பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஸ்டார் அப்படியே தான் கூட வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது இந்த சி வந்து இப்போ அடுத்த லெட்டர் சி இருக்குது. அந்த சி தான் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சிக்கு அப்புறமா என்ன இருக்குது, ஸ்லாஷ் இருக்குது. ஸ்லாஷ் வந்து ஒரு சிம்பிள். ஓகேங்களா? இந்த ஸ்லாஷ் சிம்பிள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டோ இந்த ஸ்லாஷ் சிம்பிள் வந்து என்ன பண்ணோம், அந்த ஸ்டாரை பாப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிடணும். தென் புஷ் ஸ்லாஷ். அதாவது இப்போது ஸ்டாரா ஸ்லாஷான்னு பார்க்கும்போது ப்ரிசிடென்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாருக்கும் ஸ்லாஷுக்கும் பார்க்கும்போது நம்ம ஸ்லாஷ் இங்கே வச்சுட்டு முதல்ல இந்த ஸ்டாரை தூக்கி பிரிண்ட் பண்ணிடணும். ஸ்டார் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே ஸ்டாக்ல இருக்குது, ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார் வந்து என்ன ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும் இங்கே. இப்போ நம்மளுக்கு ஸ்டாக்குக்குள்ளே ஸ்லாஷ் மட்டும்தான் இருக்கும். அதை புஷ் பண்ணியாச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். டி ப்ளஸ் இ ஸ்லாஷ் எஃப் இருக்குது. டினது ஒரு வேரியபிள். ஸோ இப்போ டி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டி வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணிடணும். அப்போ அவுட்புட்டில் இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் டி வந்துடும். இப்போதைக்கு ஸ்லாஷ் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த சிம்பிள் ப்ளஸ் இருக்குது. இப்போ நான் ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு வரேன் கரண்ட் ஸ்டேட்டு. ஸோ ப்ளஸ்ஸு வந்து பார்க்கும்போது பாப் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ளஸ்ஸாக ஸ்லாஷான்னு பார்க்கும்போது ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்லாஷை தூக்கி அங்கே போட்டுடுறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், எதை பிரிண்ட் பண்ணிடுறேன், இந்த ஸ்லாஷை அங்கே போய் பிரிண்ட் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஸ்லாஷ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே போயிடும். இந்த ப்ளஸ் வந்து இப்போ ஸ்டாக்குக்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்தது ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் தான் இருக்குது ஈன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ அடுத்து இ எடுத்துக்கிறேன். வேரியபிள் இருந்தாலும் அதை என்ன பண்ணணுமோ பிரிண்ட் பண்ணணும். அப்போ லாஸ்ட்டில் இ வந்து இங்கே வந்துடும். இந்த ப்ளஸ் அப்படி இங்கே வந்துடும். இப்போ அதுக்கப்புறம் தான் இருக்குங்க ஸ்லாஷ் இருக்குது. இப்போ ஸ்லாஷை உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ ஸ்லாஷாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கும்பொழுது இப்போ ஸ்லாஷ் வந்து அது புஷ் பண்ணிடுறேன். ஏன்னா சிம்பிள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிடணும். இப்போ ப்ளஸ்ஸு ஸ்லாஷ்னு புஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போது இப்போ ஸ்டாக்குள்ளே இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்லாஷ் இருக்குது. இப்போ அடுத்தது எஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ எஃப் வேரியபிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே லாஸ்ட்லேருந்து எஃப் வந்து பிரிண்ட் ஆகிடும். எஃப் வந்து பிரிண்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் லாஸ்ட்டில் என்ன தான் இருக்குங்க, ப்ளஸ்ஸு ஸ்லாஷ் இருக்குது. இதை அப்படியே என்ன பண்ணோன்னா எம்டி ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல இந்த ஸ்லாஷ் வந்து போகும், அப்புறமா ப்ளஸ்ஸு போகும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, ஏபி எழுதுன பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் ஏபி ப்ளஸ் சி ஸ்டார் டி ஸ்லாஷ் இ எஃப் ஸ்லாஷ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் வச்சு தான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது அல்காரிதம்குள்ளே போகலாம். Infix to postfix expression. To convert an infix to postfix expression, we use a stack data structure. இப்போ நம்ம அதில் ஸ்டாக் தானே பயன்படுத்தணும் உள்ளே போடுறதுக்கு. To temporarily hold the operators. ஸோ ஆப்ரேட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாக்கை பயன்படுத்துவோம். வேரியபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் ensure that the correct order of precedence and parenthesis. ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த ஆர்டரை ஏற்ற மாதிரி தான், அந்த ப்ரெசிடென்ஸ் சார்ட் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். சரி, அல்காரிதம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை எம்டியாக வச்சுக்கணும். இனிஷியலைஸ் அண்ட் எம்டி ஸ்டாக் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் ஒரு எம்டி லிஸ்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு. இனிஷியலைஸ் அண்ட் எம்டி லிஸ்ட் ஃபார் ரிசல்ட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா
இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டில் ரீட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டுங்க வரைக்கும். ஸோ ப்ராசஸ் ஈச் டோக்கன். டோக்கன் என்னது? அதில் இருக்கிற ஆப்பரண்ட், ஆப்பரேட்டர், பேரந்திசிஸ், அதில் இருக்கிற ப்ராக்கெட்டு, சிம்பிள்ஸு, வேரியபிள்ஸ், இது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். சரி, இப்போது இஃப் த டோக்கன் இஸ் ஆப்பரண்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸ். ஆப்பரண்ட் என்னது? வேரியபிள். வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதை திரும்ப டேரெக்டாக அவுட்புட்டில் போட்டுரும். அதுதான் அவுட்புட் என்னது? போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் போட்டுடணும். டோக்கன் வந்து ஓப்பனிங் பேராந்திசிஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போடணும். இதுவே க்ளோசிங் பேராந்திசிஸாக இருந்ததுன்னா பாப் ஆப்பரேட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் அப்பண்ட் தேம் டு த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அன்டில் ஓப்பனிங் பேராந்திசிஸ். ஸோ இந்த ஓப்பனிங் பேராந்திசிஸ்லேருந்து க்ளோசிங் பேராந்திசிஸ் வரைக்கும் உள்ள, அதாவது இந்த க்ளோசிங் பேராந்திசிஸ் பார்த்த உடனே இந்த க்ளோசிங்க்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ அதாவது ஓப்பனிங் ப்ராக்கெட் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அவுட்புட்டில் போட்டுடணும். அதான் ரூலே. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள், இஃப் த டோக்கன் இஸ் அன் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அண்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக் ஆஸ் அன் ஆப்ரேட்டர் ஆஃப் ஹையர் ஆர் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ் பாப் த ஆப்ரேட்டர் ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் அப்பண்ட் டு த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அப்போது நம்ம ஆப்ரேட்டர்னுடைய ப்ரெசிடென்ஸை செக் பண்ணணும். ஹையர் வேல்யூவாக இருக்குதோ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்குக்குள்ளே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குள்ளே அதை வெளியே எடுத்துடணும். வெளியெடுத்து அவுட்புட்டில் போய் ஜாயின் பண்ணிடணும். புஷ் த கரண்ட் ஆப்ரேட்டர் ஆன் டு த ஸ்டாக். ஸோ புதுசாக ஏதாவது ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா அதை ஸ்டாக்குக்குள்ளே செலுத்திடணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைனிங் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக்லேருந்து எடுத்து லாஸ்ட்டில் அவுட்புட்டில் போய் ஜாயின் பண்ணிடணும். அதாவது போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அவுட்புட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுணும். ரிட்டர்ன் த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஃபைனலாக நம்மளோட ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் எழுதணும். அல்காரிதம், எம்டி ஸ்டாக்கை இனிஷியலைஸ் பண்ணோம், எம்டி லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணோம், கொடுத்துக்கிற இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணோம் லெஃப்ட் டு ரைட். ஆப்பரண்டாக இருந்ததுன்னா அப்படியே அவுட்புட்டில் எழுதணும். ஓப்பனிங் பேராந்திசிஸ் இருந்தால் ஸ்டாக்குள்ளே செலுத்திடணும். க்ளோசிங் பேராந்திசிஸ் இருந்தால் அந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ ஓப்பனிங் ப்ராக்கெட் வரைக்கும் அதெல்லாம் எடுத்து போய் அவுட்புட்டில் எழுதணும். அதுவே நம்மளுக்கு ஆப்ரேட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது டோக்கன் வந்து ஒரு ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா ப்ரெசிடென்ஸ் செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் மிச்சம் இருக்கிறது எல்லா ஆப்ரேட்டர்ஸும் எடுத்துகிட்டு போய் அவுட்புட்டில் எழுதிடணும். போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் லாஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடணும். அதாவது ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.